யாரோடும் எந்த பகையும் கொள்ளாமல் இருக்கலாமா? பாருங்க, போனவன் திருந்திட்டான். ஆமால, நான் புத்தனை கருத்து ரீதியா தானே எதிர்த்து இருக்கணும், அடிச்சிருக்க கூடாது, துப்பி இருக்க கூடாது. திரும்பி வந்தான், ஓன்னு அழுறான், மன்னிச்சிரு 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 ஓன்னு அழுறான். புத்தனுடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆனந்தா பார்த்தாயா, நேற்று வந்தான், மொழி துணை புரியவில்லை, துப்பி விட்டான், இப்பொழுது ஏதோ புரிந்து விட்டது, இருந்தாலும் மொழி புரியவில்லை, அழுகிறான். சொல்ல தெரியலங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மனைவியோ கணவனோ அம்மாவோ அப்பாவோ அடித்தாலோ அழுதாலோ பாவம் சொல்ல தெரியலங்க, சொல்ல தெரியல. சொல்ல தெரிஞ்சதுன்னா இப்படி செய்வாங்களா? புத்தன் சொன்னான், அதை சொல்லிட்டு அப்புறம் சொன்னா மன்னிச்சிரு 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 காலில் விழுறான். இப்போ நீங்கள் எல்லாருமே தான் புத்தர்கள், நீங்கள் சொல்லுங்க, அவனை மன்னிக்கலாமா வேண்டாமா? மன்னிக்கலாமா? புத்தன் சொன்னா மன்னிக்க முடியாது. இங்க ஆடியன்ஸ், கள்ளக்குறிச்சி ஆடியன்ஸ் சூப்பருங்க, மன்னிச்சிடலாமான்னு கேட்டால் கம்முன்னு இருக்குதுங்க. ஏன் தெரியுமா? சொல்லி ஏன் சிக்குவானே, நீ ஏதோ சொல்ல போறல அதை சொல்லு. சூப்பர் மேடம். அவன் சொன்னா முடியாது, உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. ஏன் ஏன் என்று கேட்ட அந்த இளைஞனுக்கு புத்தன் தந்த பதில், நான் புத்திசாலி. எப்படி? என் பெயர் புத்தன், அதனால் தான் என் பெயர் புத்தன். ஏன் அப்படி சொல்கிறாய்? என்னை மன்னிப்பதனால் உன் புத்திசாலித்தனம் கெட்டு விடுமா? உன்னை மன்னிப்பதற்கு நான் யார்? நீ துப்பியது நேற்று, நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு. நீ துப்பிய எச்சில் கடலோடு கறந்து விட்டது, அதை சுமந்து கொண்டிருப்பதற்கு நான் என்ன முட்டாளா? வார்த்தை. அப்புறமா சொன்னா, இதோ நீ புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறாயே, இதுவும் கடந்து போகும், இதையும் சுமக்க போவதில்லை. கிளாராங்கிற ஒரு அம்மாங்க 97 இயர்ஸ்ல இறந்தாங்க. ரெட் கிராஸ்ங்கிற ஒரு மூவ்மெண்ட்டை கண்டுபிடிச்சது அவங்க தான். அவங்களுடைய மரண வாக்குமூலத்தை சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாசித்தனால் வந்த அறிவு எனக்கு. நான் துக்கங்களையும் துன்பங்களையும் சுமந்ததே கிடையாது, அதுதான் என் வாழ்க்கையின் இளமையின் ரகசியம். துக்கத்தையும் துயரத்தையும் சுமக்க மாட்டாயா? நினைவு வந்தால் நான் அதை மறந்து விடுகிறேன், நினைவு வந்தால் மறந்து விட்டதை நினைவு கொள்கிறேன். எத்தனை பேருக்கு காயங்கள், ஆறாத ரணங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் மனதிலே சுமந்து கொண்டு இருப்பதனால் இன்றைய நாளை நாம் ரணமாக்கி கொண்டிருக்கிறோம். விட்டு விடுதலையாகுங்கள் என் பெண்களே, என் சகோதர சகோதரிகளை, விட்டு விடுதலையாகுங்கள். நேற்று இன்று நாளை என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. நேற்றைய விஷயங்கள் இன்றைக்கு வரும், இன்றைக்கு தான் நாளைக்கு போகும். நீங்கள் எதை சுமக்கிறீர்களோ அதை சுமந்தபடிக்கப்படியே வருவீர்கள். எதையும் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்லலாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க, கோச்சிப்பேங்க. நான் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குங்க, அம்மா திட்டினா கோச்சிப்பேன் நான். ஆனால் ஒரு நாள் எங்கள் அம்மா என்னை சமாதானப்படுத்தினது இல்லைங்க. சாப்பிடாம இருப்பேங்க 3 வேளை, புள்ள பசிக்குமே, செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்துட்டோன்னு கல்லை வச்சுட்டு உட்காந்துருக்கோம் எங்கள் அம்மா. நான் தான் யோசிப்பேன், 3 வேளை பட்னியாக கிடந்த அப்புறமா யோசிப்பேன், மானமா உயிரா? உயிர் இருந்தால் தானே மானத்தை பற்றி பேச முடியும். நேரப்போ எங்கள் அம்மாட்ட அம்மா தாயன்னு கேட்டு சாப்பிட்ருக்கேன் நான். ஆனால் இன்றைக்கு என் பிள்ளையை நான் பசிக்க விடுவதில்லையே. அது கோபித்துக் கொள்ளுமோ? அது சிறு வார்த்தையிலே காயப்பட்டு போகுமோ? அது என்னை தவறாக புரிந்து கொண்டு வேறு எதையேனும் பெரிதாக நினைத்து கொண்டு போய்விடுமோ என்கின்ற பதட்டம் இன்றைக்கு பெரியோர்களிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், நாம எல்லாம் அம்மா அப்பா கொஞ்சம் விட்டு தான் பார்ப்போம், எங்கேயும் போகாது, சரியா வந்து சேரும்.